Hello students, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினேஷன் பார்க்க போகிறோம், டைப் ஆஃப் ஃபங்க்ஷனும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்னென்னு பார்க்கலாம். ரிலேஷன் எஃப், சரியா, ஒரு ரிலேஷன் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பார்த்துருக்கோம். எஃப் பிட்வீன் டூ நான் எம்டி செட். ஸோ டூ நான் எம்டி செட்னா என்ன, அதில் ஏதோ எலமெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். நான் எம்டி செட்டு, சரியா. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய், எம்டி செட்னா எதுவுமே இல்லை, நான் எம்டி செட்டுங்கும் போது நம்மளுக்கு அதில் எலமெண்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கேபிட்டல் எக்ஸுக்கும் கேபிட்டல் ஒய்க்கும் இடையில வந்து நம்மளுக்கு ரிலேஷன் இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஃபங்க்ஷன். அதில் ஸ்மால் எக்ஸுங்கிறது கேபிட்டல் எக்ஸில் இருக்கும், ஸ்மால் ஒய்ங்கிறது கேபிட்டல் ஒயில் இருக்கும். சச் தட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எஃப். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷனுமே நம்மளுக்கு வந்து ஒரு ரிலேஷனாக தான் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே ரிலேஷன் சொல்லியிருப்பேன். ரிலேஷன் என்ன சொல்லியிருப்பேன், ஏ கிராஸ் ஏயோட சப்செட்டுன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த ஏ கிராஸ் ஏங்கிறது என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குது, ரிலேஷன் இருக்குது. ரிலேஷனுக்குள்ளே என்ன இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு சம் அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அதில் ஒன் ஃபங்க்ஷன், 1 to 1. ஓகே, ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம ரிலேஷன் சொன்னோம் இல்லையா. இப்போ இதில் எக்ஸுக்கு ஒரு டேர்ம் எடுக்கிறேன், ஒய்க்கு ஒரு டேர்ம் எடுக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, 1 to 1 அப்படிங்கும்போது என்னென்னா ஒரு இதுக்கு ஒரு இமேஜ் தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ 2க்கு பார்த்தீங்கன்னா பி இருக்குது, 3க்கு சி இருக்குது. இப்போ ஒரு இதுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்கும். இதில் இன்னொன்று கவனிங்கிற ரிலேஷன் வந்து ஃபஸ்ட்டு இருக்க டேர்ம் இருக்கு இல்லையா எக்ஸு, இந்த டைமில் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இமேஜ் இருந்தால் தான் அதுக்கு பேர் ஃபங்க்ஷன். ஸோ இது ஒன்றுக்கும் ஏக்கும் உள்ளதுங்கிறது ரிலேஷன். ஸோ இந்த நம்மளுக்கு மொத்தமாக இப்படி இருக்குது இல்லையா, இதுதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் என்னது, 1 to 1. ஸோ 1 to 1னா ஒரு இதுக்கு ஒரு இமேஜ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இது 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னா இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா மெனி ஒன். இப்போவும் பாருங்கள், இது பேர்லேயே இருக்குது மெனி ஒன் அப்படின்னா. அப்போ என்ன, நிறைய இது ஒரே இதுக்கு நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது தான். இப்போ 1க்கு நம்மளுக்கு இமேஜ் ஏ தான், 2க்கும் இமேஜ் ஏ தான், 3க்கு இமேஜ் பி. ஸோ அப்போ ரெண்டு இதுக்கான இது நம்மளுக்கு இப்போ எக்ஸ்ட்ராமில் இருக்கிற 1க்கும் 2க்கும் சேம் இமேஜ் தான். ஏங்கிறது நம்மளுக்கு சேம் இமேஜாக கிடச்சிருக்கு. ஸோ மெனி ஒன். ஸோ அப்போ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3மே சேர்ந்து ஒரு இதுக்கு போனாலுமே சரி, அந்த இதுக்கு பேர் தான் என்னது மெனி ஒன். ஸோ 1 to 1னால் நமக்கு 1 மட்டும் தான் வரணும், ஒரு இதுக்கு ஒரு இமேஜ் மட்டும் இருக்கும். இதில் வந்து நிறைய 2 3 சேர்ந்து ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் மெனி ஒன். நெக்ஸ்ட்டு ஆன் டூ ஃபங்க்ஷன். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா 1 to 1ம் ஆன் டூவும் தான் யூஸ் பண்ணுவோம். மெனி ஒன்னும் அடுத்து ஒன்று பார்க்க போகிறோம் இன்டூன்னு, அது எல்லாமே வந்து கொஞ்சம் ரேராக தான் நம்ம பார்ப்போம். ரொம்ப இது வந்து 1 to 1ம் ஆன் டூ தான். ஸோ ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இப்போ நம்ம 1 to 1க்கு இன்ஜெக்டிவ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஆன் டூக்கு பேர் என்னென்னா சர்ஜெக்டிவ். சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ ஆன் டூக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், எக்ஸு ஒய். இங்கே எக்ஸுக்கு ஒரு 4 எலிமெண்ட் நான் எடுத்துருக்கிறேன், ஒய்க்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 to 1ல் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். செகண்ட் இருக்க ஒய் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இது எக்ஸ்ட்ரா இருக்குது. டிக்கு வந்து நமக்கு என்ன இல்லை, ப்ரீ இமேஜ் இல்லை. ஆனால் ஆன் டூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், நம்ம டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தான் இருக்கும், கோடொமைனும் ரேஞ்சும் சேமாக இருக்கும். ஏன் அப்படின்னா கோடொமைனாக என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் டேர்ம் ஃபுல்லாகவே இல்லை தான் கோடொமைன். ரேஞ்சுங்கிறது எதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கோ அதுதான் அப்படின்னு. ஸோ கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம், அப்போ இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே நம்மளுக்கு என்ன இருக்கும், ப்ரீ இமேஜ் இருக்கும். ஸோ இதுதான் ஆன் டூ. ஸோ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது 1 to 1ம் ஆன் டூ தான். ஸோ அது மட்டும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க.
இதில் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா கோடொமைனும் ரேஞ்சு இதில் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th ஒன் இன்ட்டு ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு ஒரு எலிமெண்ட், ஒய்க்கு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இன்ட்டு ஃபங்க்ஷனுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து என்னென்னா எல்லா இதுக்குமே நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிக்கு நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஓகே, சி டஸ் நாட் ஹாவ் ப்ரீ இமேஜ். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் இன்ட்டு ஃபங்க்ஷன். ஓகே, இப்போது சில இதில் சம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே இதில் 1 to 1 இருக்கும், ஆன் டூவும் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ ஒரே சம்மில் 1 to 1 இருக்கும், ஆன் டூவும் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அதுக்கு பேர் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இதில் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு 1 தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கோடொமைன் ரேஞ்சு நம்மளுக்கு எப்படி இருக்குது, சேமாகவும் இருக்குது. ஏன்னா 1 to 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் என்ன சொன்னோம், ஒரு டேர்ம் வந்து ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இங்கே அப்படி இல்லை. ஸோ ப்ரீ இமேஜ் இல்லாமல் ஒரு இது எலிமெண்ட் இருக்குது, ஆன் டூ படி நம்மளுக்கு கோடொமைன் ரேஞ்சு ஈக்குவலாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பேர் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ 2 ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. ஆக்சுவலாக 3 இருக்குது. அதில் வந்து 2 தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 1 வேர்டில் கூட கேட்கலாம், 2 மார்க்லேயும் கேட்கலாம். ஸோ அது கொஞ்சம் பாருங்கள். என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக என்னென்னா இப்போ எக்ஸுக்கு ஒரு எலிமெண்ட் நான் எடுத்துக்கிறேன், ஒரு டேர்ம், அடுத்து ஒய்க்கு ஏபிசி. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ 1 எடுத்தாலும் அதுக்கு இமேஜ் பி, 2 எடுத்தாலும் அதுக்கு இமேஜ் பி, 3 எடுத்தாலும் அதுக்கு இமேஜ் பி. ஸோ இதை ஃபங்க்ஷன் ரிலேஷனாக ஆக்சுவலாக எழுதும் போது நம்ம எப்படி எழுதியிருப்போம், 1, A 1, B 2, B 3, B. ஸோ ரிலேஷன் எழுதும் போது ஸோ இங்கே எக்ஸ் டேர்மில் என்ன டேர்ம் இருந்தாலும் ஒயில் வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி தான் இருக்குது. ஸோ அதனால தான் இது பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இதே 1 வேர்டில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு இந்த வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1, 5 2, 5 3, 5 4, dash இல்லை 4, A 5, B. ஸோ இதில் ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதுனால ஸோ அப்போ இந்த டேர்ம் செகண்ட் டேர்ம் வந்து நம்மளுக்கு எப்போவுமே எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஏயோட வேல்யூவும் சரி பியோட வேல்யூவும் நம்மளுக்கு 5 தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து 1 வேர்டில் உங்களுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ஸோ ஐடென்டிட்டினாலே என்ன, 1 போல் இருக்கிறது, ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ 1 இருந்தால் அதோட இமேஜ் 1, 2 இருந்தால் அதோட இமேஜ் 2, 3 இருந்தால் அதோட இமேஜ் 3. இதையும் 1 வேர்டில் கேட்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா A, B, B C, dash D. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் கொடுக்கும்போது நமக்கு இங்கே வந்து கரெக்டாக நம்மளுக்கு C வரணும், இங்கே வந்து நம்மளுக்கு D வரணும். ஸோ அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.